பிடிக்க முடிஞ்சும் தப்பி ஓடுறான். அப்புறம் காவலர் தலைமை காவலர் தாக்க முயற்சி தான். வேறு வழியின்றி தற்காப்புக்காக காவல்துறை சுட்டனர்னு சொல்லிட வேண்டியது. நம்ம அவனோல்ட்ட போய் என்ன இறக்கம். தாய்க்கு தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அவனோட மனநிலை அதுதான். நம்ம ஆளுக்கு அஃபென்ஸ் பண்ணலையாங்கிற டிஃபென்ஸ் எடுக்காதீங்க. நம்ம ஆளுகள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச கருணை இருக்கும். பச்சை பிள்ளைகறி ஆக்கி திங்கிறான். அது கேட்குறான். எப்ஸ்டீனோட மோசமான பயிலுவோம் அவனுவோம். கோவை விமான நிலைய இன்சிடென்ட் தப்பு, அயோக்கியத்தனம். ஆனால் அங்கே கொலை நடக்கலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் கொலை நடக்கலை, பொள்ளாச்சியில் கொலை நடக்கலை. ஆனால் அவனுக்கு அந்த எஸ்டீமே கிடையாது. பெரிய பாட்டி ஏசி அதில் தான்மா கொண்டு போய் நான் புகார் கொடுத்தது. ஓ நகை கடை திருட்டு போனது, ஓன் சொந்தக்காரன் தான் நீ மேலே கொண்டு வச்சா ட்ரில் போட்டு இறங்கினா செத்து போகிறது எங்கே ஏசி தமிழ்நாடு போலீஸ் ஆகணுமா? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த வட மாநிலத்தரோட அட்டூழியம் அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு எடுத்துக்கணும். ஏற்கனவே 10 வருடங்களுக்கு முன்னாடி வட மாநிலத்தவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் வேற போட்டிருந்தீங்க. இப்போ அந்த மானிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது 2015, 16, 17 தானே எடப்பாடி பழனிசாமி ஆச்சு. அப்போ கொடுத்த வழக்கமா அது. அப்போ கொடுத்து செய்தித்தாளெல்லாம் வந்துருச்சு, வீடியோஸ்லாம் இருக்குது, நம்மள்ட்ட ஆதாரங்கள்லாம் இன்னும் வச்சுருக்கோம். வடக்கன்ஸை வந்து நீங்கள் நம்மளை மாரி அவனை டீல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, டீல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பவாரியாரை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கேன். பவாரியா கொள்ளையர்கள் தனியாகவே அவரை பற்றி பேசியிருக்கேன். ஊட்டியில் ஒரு சிறுத்தையை ஒண்டி நின்று ஒரு பவாரியா கொள்ளையர் கொண்டு பண்ணிடலாம், கம்பி எடுத்து குத்தி. சிறுத்தையை கண்டால் நமக்கு என்ன ஆகும்? பயம்தான் வரும். பயம் இல்லை, அதை நம்மளால் அட்டாக் பண்ண முடியாது. அதோடைய ஆஸ்போர் வேறு, குதிரைத்திறன் வேகம் வேறு, அதோட கையோட தெம்பு வேறு, அதோட நெகத்தோட அளவு வேறு, அதோட வாயோட அளவு வேறு. அது ஒரு அனிமல், அது நம்ம கிடையாது, அது மனுஷன் கிடையாது. நம்மளாம் அதிகபட்சம் எதை அடிக்க முடியும்? யாரை? நாயை கூட அடிக்க முடியாது, கடிச்சு விட்றாது. அவன் ஆனால் செய்வான் அதை. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? இது கர்ப்பிணி பெண்ணு, இது நிறமாச கர்ப்பிணி, ஏமா எந்திரிப்போம், உட்கார வைமா அப்படின்னு சொல்லி ஒரு வயசான பாட்டி கூட அந்த கர்ப்பிணியை உட்கார வைக்கும். அதே நிற்க முடியாமல் உட்காந்துருக்கும் அந்த பாட்டி, கர்ப்பிணியை உட்கார வைக்கும். நம்மளுடைய மனநிலை அப்படிப்பட்ட மனநிலை. கர்ப்பிணினா ஒரு மரியாதை கொடுப்போம். பச்சை குழந்தை வச்சுருக்காங்க, உட்கார வைப்பா. குழந்தை வச்சுருக்கும் போது குழந்தைக்கு சாப்பாடு கொடுமா. நம்ம ஊர்லேயே துக்கம் இருக்கும், சாவு துக்கம். அப்பா அதை சாப்பிட சொல்லுப்பா அந்த பிள்ளைய அப்படிப்பா. தாய்ப்பால் ஊட்டுற பிள்ளை சாப்பிட சொல்லு. அவ்வளோ ரொம்ப உறவுலே செத்துருப்பாங்க. அவனுக்கு மரவா சாப்பாடு கொடுத்து அழைச்சிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. ஏன்னா அந்த தாய்ப்பால் மரியாதை நமக்கு. ஆனால் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. தாய்க்கு தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அவனோட மனநிலை அதுதான். இங்கே ரேப் பண்ணாங்களே, இந்த கொலை நடந்துச்சு இங்கே ஓஎம்ஆரில், அவெல்லாம் கூட உள்ளவன் தானம்மா, வெளியாலாமா. நம்ம ஆளுக்கு அஃபென்ஸ் பண்ணலையாங்கிற டிஃபென்ஸ் எடுக்காதீங்க. நம்ம ஆளுகள்கிட்ட ஒரு குறைந்தபட்ச கருணை இருக்கும். நம்ம அதுக்கு மேலே போக மாட்டோம். இப்போ கோவை விமான நிலைய இன்சிடென்ட் தப்பு, அயோக்கியத்தனம். ஆனால் அங்கே கொலை நடக்கலை. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அவன் போக மாட்டான்னு சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட அளவில் ரிவர்ஸ் ஆகிடுவான். அண்ணா யூனிவர்சிட்டியில் கொலை நடக்கலை, அப்படி தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். பொள்ளாச்சியில் கொலை நடக்கலை, அப்படி தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த எஸ்டீமே கிடையாது. குழந்தை என்ன தெய்வம் என்ன எல்லாம் ஒன்று தான். கறின்னு ஆகிட்டு ஆக்குறதுன்னு ஆகிப்போச்சு. எந்த கறியாக இருந்தா என்ன? பச்சை பிள்ளை கறி ஆக்கி திங்கிறான் அவன். அது கேட்குறான் அவன். எப்ஸ்டீனோட மோசமான பயிலுவோம் அவனுவோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதை விட டேஞ்சரஸ் இவனுங்க. நீங்கள் அவனுங்களை வந்து நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அவன் மொழி உனக்கு தெரியாது. முதல்ல நான் நண்பர்கள்லாம் என்னோட கடைக்கு வந்தால் யாராவது வேறு மொழியில் பேசினான்னு தொலைச்சி கேட்டுருவேன். இடே பையா ஹரே பா ஹேங்கிறது. நாய் புழைக்க தான் வந்திருக்கு, தமிழில் கேள், டிவி ஒன்று கேளு, ஜூஸ் ஒன்று கேளு, சிகரெட்டை ஒன்று கேள. நீ என்ன அவன் மொழியில் பேசுகிற? அவன் நாட்டுக்கு போனால் அவன் மொழியில் பேசுகிறானா? மொழி வெறி தான் வருதுன்னு சொல்கிறேன். எனக்கெல்லாம் வர டென்ஷன் ஆகுது, வர இரிட்டேட் ஆகுது. டீ கடைக்கு போகிறாங்க, சேட்டா ஒரு டீ போடு அப்படிங்கிறேன். அண்ணன் ஒரு டீ போடுன்னு கேள, டீ போடுன்னு சொல்லி போடுறான்னு சொல்ல போகணும். யார் கேட்டப்ப? எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்கிற மாரி ரக்கையை தூக்குடா, 1/2 கிலோ மாட்டுக்கறி தமிழட்டா டே வா. செம்ம காமெடியாக இருந்தாலும் அவர் சொல்கிறது லாஜிக்காக இருக்காது, எரிச்சலாக தான் இல்லையா? இப்போ இது வந்து இந்த நாடே குப்பையாக்கிட்டோம்மா. திருப்பூர், இந்த இவங்கெல்லாம் திருப்பூர்காரவங்க, திருப்பூர் போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கா வடநாட்டில் இருக்கான்னு சந்தேகம் வந்துடும். பஸ்ஸில் வந்து இந்தியில் எழுதி ஒட்டியிருக்காங்க. அது ஒட்டலன்னு சொல்லி ஒரு நாள் அட்டிச்சான ஒரு உள்ளூர்காரருக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் சீமான் சொன்னது தாம்மா நடந்துச்சு. சீமான் கட்சிக்காரன் கிடையாதுன்னா, பட் அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுமா. அடுத்தது இவனோட எப்படி நீ டீல் பண்ண? திருப்பூர்லேயே யாரையோ தட்டி கேட்க போன ஆளுகளை திமுக இருக்க பிரமுகர் அடிச்சாங்க. நம்மளே கூட பேசியிருக்கோம். போலீஸ்காரங்களும் சொல்கிறேன், நீங்கள் நம்ம அளவில் கையை திருக்கி ஏற்றுற மாதிரி போய் ஏற்றிருப்பாங்க. அவனோட நல்லா ஜாக்கிரதையாக எஸ்கார்டோட போய் தூக்குங்க அவனோட. ஏன்னா அவனை அட்டாக் பண்ணுவாங்க. ஏமா நம்ம பெரிய பாட்டி ஏசி அதில் தான்மா கொண்டு போய் நான் புகார் கொடுத்தது. ஓ நகை கடை திருட்டு போனது,
ஓன் சொந்தக்காரன் தான் நீ மேலே கொண்டாந்து வச்சா ட்ரில் போட்டு இறங்கினா செத்து போகிறது எங்கே ஏசி தமிழ்நாடு போலீஸ் ஆகணுமா? பெரிய பாண்டியன் கன் ஷாட்டில் சாவலை, சுட்டது என்னமோ நம்ம குளத்தூர் இன்ஸ்பெக்டர் தான், மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் அடிச்சதுமா. ஆனால் அவனை கள்ளப்பொறிக்கி அடிச்சப்போ இவர் காப்பாற்ற தான் சுட்டார், இவரு கொலை பண்ணுன்னு கொலை. அப்புறமா அண்ணன் ஒரு பாலியல் வழக்கில் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க, ஒரு ஆடியோ லீக்கேஜில், அது வேறு விஷயம், அது இல்லைங்க. ஆனால் அப்போ ஃபயர் பண்ணது பெரிய பாண்டியனை காப்பாற்ற ஒரு வழி இல்லை. அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, ரொம்ப நாளாச்சு ப்ராக்டிஸ் எடுத்து ஃபயர் பண்ணிட்டு. ரைட்டு, இது வேறையா? எப்பா கென்னெல்லாம் இடுப்பில் வைக்காதீங்க, இப்போ வேற எங்கேயாவது வைக்க, சுட்டுக்கிட்டு தொலைஞ்சிட போகுது, ரொம்ப நாளாச்சு ஃபயர் பண்ணி, இருட்டில் அடித்தேன் அப்படின்ட்டாரு. அவரான உயிரை காப்பாற்ற தான் அடித்தார், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த சூழலில் தான் இவனுங்களை வந்து நீங்கள் ஹேண்டில், இப்போ போலீஸு, ஏசிடிசி, வக்கீல், கலெக்டர் எதுவுமே தெரியாது அவனுக்கு. காலையில் 4 மணிக்கு கார் அலசி போட்டிருக்கான், என் வீட்டுக்கார தான் சொல்கிறேன். எப்போ வந்தானோ 4 மணிக்கு கார் அலசினா குறைந்தது ஒரு 50 வண்டி 100 வண்டியாவது எடுத்துகிட்டு போகணும். காரை வாஷ் பண்ணுறது நம்ம ஆளுகள் வச்சா வாஷ் பண்ணுறது இல்லை, இந்த வைப்பர் எடுத்து விட்றதா வாஷிங்க்கும் அன்வாஷிங்க்கும் உள்ள கணக்கு. வைப்பரை எடுத்துட்டாக்கா வாஷ் பண்ணிட்டான் இன்றைக்கின்னு அர்த்தம். நம்ம வண்டியே இன்றைக்கி எடுக்கிறனால வைப்பரை தள்ளி விட்றணும் உள்ளாக, அப்போ தான் அடுத்த நாள் அலசுவான். ஏன்னா இப்போ நேற்று வைப்பர்லேயே போயிடுவான் நம்ம ஆள். அவன் வந்து ப்ராப்பராக நம்ம வீட்டு தண்ணியை பிடிச்சி அலசிதான். இவன் கார் அலசிக்கிட்டு இருக்கவரையும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் காரை சொந்தம் கொண்டாட நினைத்தான் என்றால் ஒரு நாளில் அடைந்து விடுவான். தினா அலசுகிற சாவி தானே, அப்படியே வச்சு போட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு பயம்லாம் கிடையாது, பயம்னா என்னன்னே தெரியாது, பயத்துக்கே பயம் காட்டுறவன் அவன். அவனை கொண்டாந்து வச்சு நம்ம வீட்டு சமையல்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாத்துக்கும் அவன் தானே இருக்காங்க. ஆமாம், வாட்ச்மேனே அவன் தான்மா. இங்கே மயிலாப்பூரில் தாத்தா பாட்டி அமெரிக்காவிலேருந்து வர்றாங்க, மனசில் நினச்சிட்டு வர்றாங்க, இவனுக்கு ஒரு இந்த நாய்க்கு ஒரு வீடை வாங்கி கொடுப்போம், 18 விழா நம்ம வீட்டில் இருக்க இந்த நாய் சர்ப்ரைஸாக ஒரு வீடு கொடுப்போம்னு நினைக்கிறாங்க. கிழவங்கழி அப்போயாவது சொல்லி தொலைக்கப்படாதா வீடு வாங்கியிருக்கோம்னு? எதுவுமே சொல்லலை. வீடு வந்து கதை திறந்துனா அட்டி ராடால் அடித்து வீட்டோட நகையெல்லாம் சுட்டி அவங்க வீட்டு இனோவிலே தூக்கி போட்டு அவங்கள கொண்ட பண்ணை வீட்டில் வச்சு புதைச்சி விட்டு போராடுவோம். நேபாள பார்டரில் வச்சு தூக்குனாங்க, போன டிஎம்கே ஆட்சியில் தூக்குனாங்க. தூக்குனதெல்லாம் சந்தோஷம் தான்மா, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் நன்றியே இருக்காதுன்னு சொல்லுவார். நன்றி அறவே இருக்காது. நம்ம ஆளுங்க என்னென்னா, நீ ஒரு ஹோட்டலில் வேலைக்கு வைக்கணும்னா நம்ம மண்ணின் மைந்தர்கள்மா, நம்ம வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், நம்ம இந்த நாட்டை ஆள பிறந்திருக்க நம்ம. எனக்கு சில ரூமு, அக்காமடேஷன், துணி துவைக்க இடம் எல்லாம் வேணும். இவன் அதே கிச்சனில் படுத்துப்பான். இவன் பேல்ற இடத்துல திம்பான், திங்கிற இடத்துல பேலுவான். புரியுதா? அவனோட நாகரிகம் அவ்வளவுதான். அதான் கும்பமேளாவில் பார்த்தோமே, பீக்காடாக இருந்ததா இல்லையா? அவங்க நம்ம அப்படி இல்லை. ஏன்னா இங்கே தங்க கம்ஃபர்ட்டாக இல்லை, கரலான் தலைவணி ஒன்று எனக்கும்போம். நம்ம மண்ணின் மைந்தரில் நானாக போய் கிடக்கிறேன் வெளிநாட்டில், எங்கே இங்கே நீ எனக்கு கொடு, சம்பளம் என்ன 600 தர, 1000 ரூபா கூடியாயோ, நான் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போனால் 1000 ரூபா சம்பளம், 2 யூனிட் பார்த்துறான், நீ எனக்கு காசு கொடுப்போம். ஆனால் அவன் அப்படி இல்லை, கொடுக்குறத வாங்கிப்பான். ஏன்னா அவன் வந்திருக்கிறது வேலை செய்கிறதுக்கு இல்லை, கண்ணை கலவுறதுக்கு வந்திருக்கிறான். நல்லா வாட்ச் பண்ணி வச்சுருந்து. நான் அந்த கார் அலசிறன்னு சொன்னேன்ல, பேமெண்ட் வாங்க கூட நீ படியேறக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன். என் வண்டி அப்பார்ட்மெண்ட் வெளியே தான் விட்டுருப்பேன், நீ உள்ளே வரக்கூடாது. எனக்கு தெரியும் அவங்க என்னைக்கு எப்போ ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. இப்படி காலத்தில் போய் கார் எடுக்க போனால் டம்முன்னு மண்டையில் ராடால் அடித்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு கூட போவான். அவனுக்கு நினைக்கிறத செய்வான். அவனை குணாதிசயம் அதுதான். சென்னையில் இவ்வளோ அஃபென்ஸ் கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கு காரணம் அவனோட வருகை தாம்மா. நேற்று நடந்த 5 சம்பவத்தில் 2 நார்த் இண்டியன்ஸ், 5ல் 2 நார்த் இண்டியன்ஸ். ஒன்று, இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறா ஒரு ஓனரு, அந்த ஓனரோட மகளை பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கானா, அவன் என்ன கண்டிஷனில் இருப்பான்னு பாருங்க. நீ என்னோட வாட்ச்மேனு, நாயே பில்டிங் கட்டுறதுல இப்போ வேலை வாட்ச்மேன் வேலை பார்க்குற, அவங்க வீட்டு குழந்தைய சீண்டல் பண்ணியிருக்கான் இவன். அப்போ இவனுக்கு ரொம்ப டேஞ்சராக இல்லையா அவன்? ஏமா குறைந்தபட்சம் வெளில எங்கேயோ பண்ணி தொலைச்சிருந்தா பரவாயில்ல, நீ எவன்கிட்ட சம்பளம் வாங்குறியா அவன் மகளே நீ கை வைக்கிறான்னு, நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பா யோக்கியப்பல. உன்னெல்லாம் என்ன செய்யறது? நிற்க வச்சு சுடலாம், வேறு என்ன செய்யலாம்? அதான் செய்யலாம். அதனால் இந்த வடமாநிலத்திற விஷயத்தை பொறுத்தவரை இடையில வந்து ஒரு சின்ன இஷ்யூ ஏற்பட்டுச்சு. பீகாரியெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்க திருப்பூரில் அப்படி சொன்னப்போ இந்தியா லெவலில் அந்த மேட்ரு ஃபயர் ஆச்சு. ஃபயர் ஆனப்போ அப்போ இந்தியா கூட்டணி திமுக அரசு வந்து பின்னடைவு வைக்கிறாங்க, திணற வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் அப்படிலாம் இங்கே ஒன்றும் நடக்கலைங்கன்னு சொல்லி 2 பேருமே ஊர்ஜிதம் கொடுத்தாங்க. கவனிச்சிங்களா இல்லை செய்தியில்? அப்போ அரசியல் எவ்வளோ நுட்பமாக இருக்குது. இப்போ குரல் கொடுப்பாங்க, எல்லாம் மழை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும் இப்போ குரல். ஏன்னா இப்போ அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்துட்டார் மழை. தேசிய அரசியலை தூக்கி போட்டாச்சு. இப்போ இங்கே உள்ள அரசியல் தான் நம்ம அண்ணாமலைன்னு இப்போ தமிழ்நாட்டு அரசியல் தானே பண்ணி ஆகணும். வட மாநிலத்தில் மானிட்டர் பண்ணுங்கள், தயவுசெய்து மானிட்டர் பண்ணுங்கள். இது ஒன்றும் சினிமா கிடையாது ஸ்க்ரீனில் ஓடுறதுக்கு. டெல்லியில் உள்ள படத்தை இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம், பாம்பே கிடையாது சினிமாவில் உட்காந்து வீட்டில் ரிமோட்டில் பார்க்குறதுக்கு. இவெல்லாம் ஆக்டோபாம், மனித வெடிகுண்டு இவெல்லாம். இவன் வந்து பவாரியர்ஸை பற்றி இப்போ எம்எல்ஏ சுதர்சனத்தை வந்து கொலை பண்ணுறான்னா அவனுக்கு எம்எல்ஏனால என்னென்னு தெரியல. இல்லை
பதவியே தெரியல. எம்எல்ஏ வீட்டில் போய் மாங்காய் பறிச்சிருவியா? உனக்கு தைரியம் இருக்கா? மாங்காய் ஒரு தேங்காய் இல்லை கீழே கிடந்து எடுத்துருவியா? எடுக்க மாட்டேல? இல்லை யதார்த்தம் அதுதானே. எம்எல்ஏ விட்டு நாயை கல்லெறிஞ்சிருவியா? இல்லை எம்எல்ஏ காரில் கரண்டி எறிஞ்சிருவியா? அவன் எம்எல்ஏ கொண்டான், அடிச்சே கொண்டான் எம்எல்ஏ. தட்டப்பட்ட கதவை தட்டுறது திறந்த வேகத்தில் அடி டமால் டமால்னு. டேய் நாங்கள் ரொம்ப நல்லவங்கடா. ஒரு குழந்தை கழுத்தில் கத்தி வச்சுட்டு அறுத்துருவேன், எனக்கு அவுத்து எழுதமா, எப்பா குழந்தைய விட்டுரு, இந்த எடுத்துகிட்டு போட போலீஸோட கம்ப்ளைண்ட் கொடுக்கல போட அப்பா. அந்த அளவுக்கு தான் நம்மளோட உணர்வு அதுதான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி கொலைகாரம் வந்தால் நீ கொடுத்துருங்க, அப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீ அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, தயவுசெய்து தப்பான ரிசல்ட்டை கொடுத்துரும். நீ சண்டை செய்யலான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அவனுங்க எல்லாம் செஞ்சிருவானுங்க. வந்தோடனே முடிஞ்ச அளவு ரூமுகளோடு போய் கதை சாத்திக்கிட்டு சேஃப்டியாக இருங்க. நைட்டில் கதை தட்ட திறக்காதீங்க, லான்ச் போட்டு வைங்க, கதவு நல்ல ஸ்ட்ராங்காக போடுங்க. அவரோட ஒருத்த கதை தள்ளுக்காகவும் அவனோட லாக்கு. அவன் தின்ன தீனிக்கும் 6 அடி உயரத்துக்கும் மிலிட்ரிக்கு போங்கலண்டா. அதான் நாட்டுக்கு உயிர் கொடுக்குறதுக்கு அவ்வளோ பேர் நம்ம அளவு தான் போயிருக்காங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அதிக பேர் இருக்கிறாங்க மிலிட்ரியில். அப்போ எவ்வளோ உணர்வு இருக்கணும். ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட்ட போய் தமிழ்நாட்டில் தானே போயிருக்காங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி அவர் கட்டினார் இல்லையா, அப்போ வந்து இங்கேருந்து தானே போயிருக்காங்க. அப்போ அந்த உணர்வு நம்மள்ட்ட அதிகம் இருக்குது. ஜனகண மனகதி பண்ணால் அப்படி நிற்கிறது. நம்மளோட பேட்ரியாட்டிஸாக இருக்குது பற்றியா, அது ஒரு படி மேலே போயிடும். எதுக்காண்டி நிற்கிறது அப்படிங்கிறது அப்படி நிற்கிது. ஜனகண மனகதி பாடுறாங்க, அப்படி நில்றா அப்படிங்கிறது பட்டேறு விடுது பள்ளிடத்தில் மயக்கம் போட்டு. அந்த அளவுக்கு நம்ம பேட்ரியாட்டிஸ் உள்ளாள். இப்போ இந்தியாவுக்கு ஏதாவது வேணும், இந்தியாவோட கடன் அடைக்கணும், எல்லாரும் பேமெண்ட் கொடுத்துறோம், நம்ம முதல் நம்ம தான் கொடுத்து முடிப்போம். அவன்கிட்ட எல்லாம் வாங்க முடியாது. நார்த்து போய் குடிக்க தண்ணி கிடையாது. இப்போ லட்சக்கணக்கான மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அத்தனை பேத்தையும் மானிட்டர் பண்றது சாத்தியமா? அதை ஓட்டு கொடுத்துட்டீங்களா? எஸ்ஐஆர் கொடுத்துருக்கீங்களா? பிடிக்க வேண்டியதுன்னு வச்சு ஓட்டு கொடுத்தாச்சு. அடுத்து வட மாநில எம்பி எம்எல்ஏ ஆக போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டில். சீமான் சொன்னதெல்லாம் கண்ணு முன்னு வந்து போகுது பாருங்க. ஓட்டு இருக்குமா இப்போ அவங்களுக்கு? அண்ணாமலை எந்த தைரியத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? அவனோட ஓட்டு போலிங்க வந்து திருப்பூரில் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அவங்க வந்து இதில் வேறு மதத்தில் வேறு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்கம்மா. நம்மள மாதிரிலாம் நம்மளாம் இந்து மதத்துலேருந்து நாத்திகம் பேசுகிறோமா, கடவுள் மறுப்பெல்லாம் பேசுகிறோமா இல்லையா? ஆனால் அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, கோலகாரங்களாகிடுவாங்க. விநாயகரை கரைக்கிறதுக்கு முன்னே உன்னை கரைச்சிடுவாங்க, அந்த மாதிரி ஆளுங்க. அதனால் அவங்கள்ட்ட எப்பயுமே தள்ளியே இருங்க. இந்த விஷயத்துக்கு இல்லை, எந்த விஷயம் தள்ளியே இருங்க. பேமெண்ட் பத்திரதா இருந்தால் பணமாக மாற்றி கையில் கொடுங்க, ஜிபே மாற்றினு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மொத்தா கொண்டு வடக்கன்சி பேங்க் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. இதில் ஒருத்தர் 2 பேர் நல்லவன்லாம் இங்கே நல்லவனை தேர்ந்தெடுக்கிறது வேலையா? இன்னும் சுயவரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு வச்சிங்களா, வேலை காய்ச்சி விடுங்க. தமிழ்நாட்டு முதலாளிகளுக்கு நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், என்ன மாதிரியே கரடி போட்டிருப்பார், என்ன மாதிரியே ஒரு வெள்ளந்தி சிரிப்பார். யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிரியாணி கடை வச்சுருப்பார் பெரிய லெவலில். அவரை பார்த்து நிறைய பேர் பிரியாணி விற்கிறாங்க. அவர் கூட நம்மளால் குடிச்சிட்டு வேலைக்கு வர மாட்டான்னு சொன்னார். அவனை வச்சா வந்துடுறான்னு சொன்னார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நம்மள்ட்ட வேலை பார்க்குறோம், குடிக்காமல் வேணால் நம்ம வச்சுக்கணும். அதுக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம தொழிலாளர்கள் தப்புன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த அண்ணனை நேரில் பார்த்தா கண்டிப்பாக அண்ணா என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்கணும். நல்லா பேசக்கூடியவர் தான் என்கிட்ட. ஆனால் லாஸ்ட்டாக காமராஜர் அரங்கத்தில் பார்த்தோம், 2 பேரும் பேசிக்கிற சூழல் இல்லை. அவரோட அந்தண்ட ரோடு இருந்து என்னோட இந்த பக்கமாக இருந்தேன். கிராஸ் பண்ணி போகணுன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பேன். சத்தமாகவே இருந்துச்சு. ஏன்னா நீங்களே எப்படி சொன்னால் எப்படின்னு மற்றவங்க எப்படி நினைப்பாங்க? நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க, உங்களை நிறைய பேர் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. நம்ம ஆளுங்க அப்படி தான் இருப்பாம்மா. நீ அவங்கள குறை சொன்னால் எப்படி? குறை சொல்லக்கூடாதுல்ல. நம்ம ஆளுங்களுக்கு வேலை கொடுங்க, வேலை வாய்ப்பை நமக்கு கொடுங்க, அதுலேருந்து டெவலப்மெண்ட் எடுங்க. ₹1 வந்தாலும் நமக்கு வருமா காசு? அவன் அப்படியே கொண்டு போயிடுவான். அது நாம் வந்து இப்போ இடையில அன்புமணி என்ன பேட்டி கூட பார்த்தேன். அவன் ஏதோ காசு மிச்சம் பண்ணி வடநாட்டுக்கு அனுப்புகிறான்னு சொன்னாங்க. இடையில இன்னொரு பேட்டி வந்துச்சு தெரியுமா? வடநாட்டிலேருந்து தாய்மார்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பவே மாட்டுறாங்க, ஃபுல்லாக குடிகாரன் மாறிடுறான் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தான்னு. டேய் அவன் கொலகாரன், அவன் போய் விட நம்மளை குடிகாரன்ட்டு போகிறாயா? டேய் என்னடா அநியாயமாக இருக்குது. அவன் பச்சை படுகொலை செய்கிறாம்மா, அவன் நம்மளை குடிகாரன்னு சொல்கிறாம்மா. தமிழ்நாட்டுக்கு போய் தான் என் பிள்ளை குடிகாரன் ஆகிட்டான், நீ வேலைக்கே போகண்டான் இங்கே இருறா அப்படிங்கிறாங்கன்னு அவனை புனிதமாக்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் மணிப்பூர் பற்றி எரியுது பாவம். வடகிழக்கு மாநிலம் இது 3 பேர் என்கவுண்டர் ஆகியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் யாருமே பேசுகிறது இல்லை. நம்ம நாட்டில் நடக்கிறது ஒரு சின்னதாக கூட அந்த நாட்டில் ஒரு நியூஸ் சேனலில் ஓடுமா? ஓடாதுமா, ஓடாது. நம்ம தென்னிந்தியா, நம்ம நியூஸ் எல்லாம் அங்கே அதெல்லாம் அன்னெசரி. ஆனால் 24 நம்ம டெல்லியை பற்றி நியூஸ் போடுவோம், பாம்பே பற்றி போடுவோம், வடகிழக்கு மாகாணத்தை பற்றி ஓடுது. ஹார்மோஸ் தீவை திறந்தாச்சா இல்லையான்னு நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம நியூஸ் அவனுக்கு தெரியல. அவனை சிவிலைஸ் பண்ணவே இல்லை. அவன் இன்னமும் அப்படியே இருக்கான், டெரரிஸ்டாகவே இருக்கான். சரி, இவ்வளோ தீவிரவாத அமைப்புகள் இருக்குல்ல இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கா? ஏன் இல்லை? நம்ம சிவிலைஸ் ஆன பீப்புள். இங்கே எது முக்கியம்னு நமக்கு தெரியும், பணம் தான் முக்கியம்.
ஓட்டு போடணுமா? காசு சரியா ஓட்டு போடுற? தெளிவாக இருக்காங்கம்மா. நீ எப்படியோ ஆளை தான் போகிற, திங்க தான் போகிற. காசை வாங்கிட்டு வெத்தலை காசு நிம்மதியாக போடுற, கொடுத்துட்டு போகிற, கோட்டை அடிச்சுட்டு போகிற. உண்டா காசு கொடு, எவ்வளோ தர்ற? 2000 ஆகாதியா? 5000 தரக்குற, 2000 தரக்குற. இப்படி தாம்மா கேட்டாங்கம்மா ஓட்டுக்கு காசு. பரவாயில்ல, தெளிவாக இருக்க. மேலே ரொம்ப தெளிவு தான். ஆனால் காசையை வாங்கிட்டு உண்டா அடிச்சிங்க பாருங்க ஓட்டு தாவேக்காவுக்கு. அப்போ உங்கள் தெளிவே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. பணத்தையே வாங்கிட்டு வாங்கி தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து, கொண்ட விசிலுக்கு ஒரு குத்து பிகிலுக்குன்னு குத்தி விட்டு போட்டாங்க. ஓட்டு அவனுக்கு வந்துட்டுமா, அடுத்து முதலமைச்சரை தீர்மானிப்பான் அவன். நீ போய் அந்தளவுக்கு பண்ணிட முடியுமா? நீ நார்த் இந்தியாவில் போய் ரேப் பண்ணுறியா? உயிரோட திரும்ப முடியாது. அவனுங்களே கொண்டுடுவான், அவனை கட்டிச்சு குதிரிடுவான். ஆனால் அவன் வந்து அசால்ட்டாக பண்ணுறான். அவனை நீங்கள் வந்து ரிமாண்டோட பண்ணுறீங்க. ஒரு சின்னதாக வழிக்கு கூட விழல தம்பி. ரொம்ப வருத்தம் எனக்கு. சரி, ரொம்ப தெளிவாக உட்காந்து டிவியில் உத்து பார்க்குறேன். இருத்து வழிக்கு விழுந்திருக்கானா? இல்லை. அப்போ என்ன இருக்குது? தப்பி ஓடனா, பிடிக்க முடிஞ்சோம், தப்பி ஓடனா. அப்புறம் காவலர், தலைமை காவலர் தாக்க முயற்சி தான். வேறு வழியின்றி தற்காப்புக்காக காவல்துறை சுட்டனர்னு சொல்லிட வேண்டியது. நம்ம அவங்கள்ட்ட போய் என்ன இறக்கம்? அவங்கள்ட்ட போய் இறக்கம் பார்க்காதீங்க. புலி இருக்குல்ல, காட்டு புலி, அதை சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. தெரியும் தானே? சட்டம் படிச்சிருக்கீங்களா? வனத்துறை வனவிலங்கு சட்டம், வைல்டு அனிமல் ஆக்ட். ஆனால் ஒரு புலி ஒரு மனுஷனை வேட்டையாடிச்சுன்னா அந்த புலியை சுட்டுருவாங்க. இது எழுதப்படாத சட்டம். ஏன்னா நான் மசரகுடியில் வந்து புலியோடு எடுத்த வீடியோ இருக்குமா, காட்டு புலியோடு எடுத்த வீடியோ இருக்குது. இந்த டிக்டாக்கை டவுன்லோட் பண்ணது தனி சம்பளமே தம்பி கொடுக்கணும். அதில் வந்து அந்த புலி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஜீப்பில் நான் இருக்கேன். அந்த புலி பாட்டு அப்படி போகுது. உண்மையிலே நேரடியாக லைவ் புலி. அப்போ இந்தளவுக்கு செல்ஃபோன் டெவலப்மெண்ட்டான செல்லு கிடையாது. சின்ன செல்லு வச்சுருந்தேன், பேனாசோனிக் ஏதோ ஒரு செல்லு வச்சுருந்தேன், கேமரா செல்லு. அந்த புலியை எடுத்துகிட்டு அப்படியே திருப்பினேன். நானும் நிற்கிறது மூஞ்சி குளோஸில், முதுமலை காட்டில் எடுத்தது. அவர் சொன்னார், யுவர் சோ லக்கி மிஸ்டர் தமிழ்வேந்தன். நான் இதே இடத்துல புலி கணக்கெடுக்கலாம் போனால் ஒரு புலி கூட என் கண்ணால் பார்க்க முடியல, உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த புலியை பற்றி அவர் பேசிக்கிட்டு இந்த விஷயத்த சொன்னார். அது கொஞ்சம் கூட டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே இல்லை. எங்களை அது செட்டையே பண்ணிக்கல. காரணம் அது பாட்டுக்கு போகுது. இவனும் தினந்தான் அந்த ஜீப்பில் சுற்றுறானுங்களேன்ட்டு போகுதான். அது படிப்பு இல்லாமல் அவர் அதை சொல்லலை. வனவிலங்கு சட்டம் இல்லாமல் அவர் டிஎஃப்ஓ இருக்க முடியாதுல்ல. அது தினந்தான் எங்களை ட்ரெஸ்ஸில் பார்க்குது. ட்ரெஸ் இல்லாமல் உள்ள வரும், அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே வரமாட்டாங்கண்ணா. அந்த ஜீப் கவர்டு ஜீப். ஆனால் உள்ளே பூந்துருந்தா நான் காலி தான். ஆனால் பிஸ்டல் இருக்குது அவர்கிட்ட, கடைசி கட்ட ஃபயரிங் பண்ண முடியும். நாங்கள் எங்களை தினம் பார்க்குதில்ல சார், அதனால் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. அதில் இந்த ட்ரைபு அவங்களையும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்க வந்து அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்க. அவங்க ஒரு சீட்டு மாரி அடிக்கிறாங்க, விசில் மாரி. அது பாட்டு விலகி போகுது. அது இவங்க தினம் பழக்கியிருக்காங்க சார், அது ஒன்றும் பண்ணாது, அது விலகி போயிடும் அப்படின்னு. ஆனால் அதே புலி ஒரு மனுஷனை அடிச்சிட்டுனா கட்டாயம் சுட்டு விடுவோம் அப்படின்னாரு. ஏன்னு கேட்டப்ப அது ஓடி ஒரு மானை வேட்டையாடுறத விட ஒரு மனுஷன் ஈஸியாக கிடச்சிட்றான்ல, பட்டுன்னு ஒரு அரைஞ்சி சாப்பிட்றலாம்ல. மானை ஓட ஆரம்பிச்சிருமா, விரட்டி போய் உயிரை விட்டு சாப்பிட்றத விட எளிமையாக தினம் ஒரு மனுஷனாக தூக்க ஆரம்பிச்சிடும். அதை வைக்க முடியாது. அதுபோலவே இந்த வடநாட்டுக்காரர்கள் அவ்வாட்டுக்கு அவன் இருந்தால் நம்ம பாட்டு வேலை பார்க்கலாம். அவன் பச்சைப்புள்ள கறி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனிமேலுக்கு அவன் வைக்கிறது தப்பு. தமிழக முதல்வர்களுக்கு வேண்டுகோள், சாத்தான் வேதம் ஊத முடியாது. சாராய கடையை வைத்துக்கொண்டு நீங்கள் வேதம் ஊதி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. சாராய கடை இழுத்து சாத்துங்கள். 717 கடையை சாத்தினீர்கள். தமிழக வெற்றி கழக தலைவருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்கள். கழுத்தில் விசில் போட்டு அடுத்த தேர்தலுக்கு உங்களுக்கு பிரச்சாரமே நான் செய்கிறேன். நன்றி. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தவங்க நன்றி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.